உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, நிறைய திரையுலகத்தை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அண்மையில் இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அது தொடர்கதையாக ஆகியிருக்கு. இப்போ அதில் அந்த வரிசையில் இப்போ முக்கியமான ஒரு நடிகர் இணைய போறார் அப்படின்றத பற்றி பல பேர் பல விதமாக பேசிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, மரியாதைக்குரிய வடிவேல் அவர்களும், நடிகர் பார்த்திபன், அப்புறம் பாக்கியராஜ் அவர்கள், அப்புறம் பாண்டியராஜன் அவர்கள், இன்னும் பல நடிகர்களுடைய லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இதுல பார்த்திபன் அவர்களை பத்தி ஒரு விமர்சனமே இப்ப அண்மையில சொல்லியிருக்காங்க. அவருடைய ஒத்த செருப்பு திரைப்படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணமே அவர் பாரதிய ஜனதா கட்சியில இணையறதுனால அவருக்கு ஃபேவரா பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு ஒன்று கொடுக்கப்பட்டது. அதுவும் அவர் பிஜேபியோட ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறதுனால தான் இந்த அவார்டு கொடுத்தாங்க ஸ்பெஷலா அப்படின்னு பேசப்பட்டது. அதை பார்த்திபன் அவர்கள் மறுத்திருக்காங்க. ஸோ அவார்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுல உண்மையிலேயே நியாயமும் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு சிறந்த திரைப்படம் தான் ஒத்த செருப்பு திரைப்படம், அதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால இந்த அவார்டு அரசியலோட முடிச்சு போறதுல அவசியம் இல்லை. ஆனா இதை குற்றம் சாட்டுறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இப்படி எல்லாம் மத்திய அரசாங்கம் செய்யறாங்கன்ட்டு. இவங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது, முதலமைச்சர் இருக்கும் போதும் சரி, பல முறையில காங்கிரஸ் மத்தியில இருக்கும் போதும் சரி, கூட்டணியில அந்த சமயத்திலையும் அவங்களுக்கு ஃபேவரானவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியுமே. இதுல தெரியாது உண்மையிலேயே. கமலஹாசனுடைய விஸ்வரூபம் திரைப்படத்துக்காக ஃபேவரா அவருக்கு சட்ட திருத்தத்தையே ஒரு மாத்தினாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால இதை இவங்க குற்றம் சாட்டுறதுக்கு, பிஜேபி மேல குற்றம் சாட்ட அடிப்படை முகாந்திரமே கிடையாது. இவங்க என்னமோ அரசியல் அப்படி தூய்மையானவங்க மாதிரியும் பிஜேபியில ஏதோ இப்படி பண்றாங்க, பிஜேபி இப்படி பண்றது இல்ல, இருந்தாலும் அப்படி ஒரு குற்றம் சாட்டுறது வேணும்னு. ஏன்னா இப்ப திமுகவை நோக்கி எந்த நடிகர்களோ யாரும் போறது இல்ல. பொதுவா திமுக இல்ல அதிமுக மாறி மாறி வருவாங்க. ஆனா இன்னைக்கு கல நிலவரம் மாறி இருக்கு, இந்த சூழலே இப்ப மாறி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி தான் வராங்க. இப்போ நடிகர் வடிவேல் அவர்களோ பார்த்திபன் அவர்களோ இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கல பிஜேபியில சேர போறோம்னு. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வடிவேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக திமுக தரப்புல சார்ந்து அவர் பிரச்சாரம் பண்ணினாரு தேர்தலில் 2011. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியா போச்சு. ஏன்னா அதுல அதிமுக கூட்டணி கட்சி தான் வெற்றி பெற்றது. சோ விஜயகாந்த் அவர்கள் முக்கியமான ஒரு எதிர்கட்சியா மாறினார் சமயத்துல, பிரதான எதிர்கட்சியா. அப்படி இருக்கும்பொழுது வடிவேலுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்தது. அவருடைய அரசியல் வாழ்க்கை, அவருடைய சினிமா வாழ்க்கை மிகப்பெரிய பாதாளத்துக்கு போயிடுச்சு. சோ அந்த தவற மறுபடியும் பண்ணிடக்கூடாது. இப்ப திமுகவா அதிமுகவா இல்ல பிஜேபியா, இந்த மும்முனை போட்டி வருமா இல்ல அதிமுக கூட்டணியோட பிஜேபி வருமா, இந்த குழப்பம் எல்லாருக்குமே இருக்கு. யாராலையும் கணிக்கவே முடியல. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், ஆனா மக்களுக்கு இன்னும் ஜட்ஜ் பண்ண முடியல. ஒரு கொந்தளிப்பான ஒரு விஷயம், ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. எந்த மாதிரி கூட்டணி வரப்போகுதுன்னு. இந்த கூட்டணியில போய் சிக்கிடக்கூடாது நம்ம. ஏன்னா ஒருவேளை இங்க திமுக ஜெயிச்சு வந்துட்டா, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டாக்கா, நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்றது சினிமா வாழ்க்கைய அப்படின்னு வடிவேல் நினைக்கிறாரு. பாக்கியராஜ், அப்புறம் பாண்டியராஜன், பார்த்திபன் சார் கூட யோசிக்கிறாங்க என்ன பண்றது அப்படின்னு. அதே மாதிரி அதிமுக அவர்களை மறுபடியும் வந்துட்டா என்ன பண்றது? அதிமுகவும் பிஜேபி கூட்டணி வந்தா பரவாயில்ல, ஒருவேளை மும்முனை போட்டின்னு தனியா பிஜேபி தனியா வந்துட்டாங்கன்னா, இதுல ஒருவேளை பிஜேபி பெரும்பான்மையில வந்துட்டா பரவாயில்ல, வர முடியாம அதிமுக மறுபடியும் வந்துருச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்றது நாம? அதுல ஏதாவது சிக்கல் வருமோ, வேணும்னே ஏதாவது முட்டுக்கட்டை போடுவாங்களா அப்படின்னு ஒரு பயமும் இருக்கு. அதே சமயத்துல மத்திய அரசாங்கம் இன்னும் 4 வருஷம் பிஜேபிக்கு தான் இருக்கு. சோ மத்திய அரசாங்கத்தோட நம்ம இருக்கிறது, இணக்கமா இருக்கிறது நமக்கு பெஸ்ட் தானே அப்படின்ற ஒரு பார்வை நிறைய இருக்கிறதுனாலவே பிஜேபி ஆதரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது. சோ இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவருடைய அறிவிப்பு என்னவா இருக்க போகுது, அவர் எங்க வரப்போறாரு, அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு முடிவெடுக்கலாம் அப்படின்னு வடிவேல் அவர்கள் மனசுல நினைக்கிறாரு. அதனாலதான் இந்த முடிவை தள்ளி போறாரு. நிறைய விஷயங்கள் அவரை பத்தி சொல்றாங்க, பிஜேபி வரமாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, அங்க போறாரு அப்படின்றாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் ஒருவர் நிலைப்பாட்டை சொன்ன, அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாக்கா இங்க இருக்க பல சூழ்நிலைகள் மாறும். திமுக இருக்க பாதி பேரு ரஜினி சார் கூட வந்துருவாங்க, அதிமுக இருக்கிற பாதி தொண்டர்களும் ரஜினி சார் பக்கம் வந்துருவாங்க. பல அரசியல் கட்சிகள்ல இருந்து, சீமான கட்சியில இருந்து கூட நான் சொல்றேன், நிறைய பேரு ரஜினி சார் அவர்கள் கூட வந்துருவாங்க. அப்புறம் ஒரு அரசியல் களம் மிகப்பெரிய ஒரு சூடு பிடிக்கும். மிகப்பெரிய வெற்றி ரஜினி சாருக்கு இருக்கு. நிறைய பேர் கமலஹாசன் அவர்களோடயோ விஜயகாந்த் அவர்களோட ரஜினி சாரை கம்பேர் பண்றாங்க. அந்த கம்பாரிசனே ரொம்ப தவறு. ரஜினிகாந்த் அவருடைய செல்வாக்குன்றது உண்மையிலேயே மிகப்பெரிய செல்வாக்கு தான்.
அவர் வந்து இந்த 10% வாங்குற ஓட்டு 5%, 3%, 2% இந்த கணக்கெல்லாம் அடிச்சு நொறுக்குவாரு ரஜினி சார் அவர்கள். ஏன்னா அவருடைய செல்வாக்கு அதிகம். என்னுடைய கணிப்பு சரியா இருந்ததுன்னா 25% வாக்கு வந்து நிச்சயமாக ரஜினி சார் அவர்கள் வாங்க முடியும். அவர் தனியா நின்னாலும் சரி, பிஜேபி கூட்டணி வந்தாலும் சரி, பிஜேபியுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டா நின்னாலும் சரி, ரஜினி சாருடைய செல்வாக்குன்றது கண்டிப்பாக 25% வாக்குகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மக்கள் வந்து ரஜினி சார் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்மையில் வந்து ஒரு அந்த வரி கட்டுற விஷயம் இருக்குல்ல, அந்த கல்யாண மண்டப வரியை வந்து நிறைய பேர் தவறா வந்து அவரை பேசினாங்க. ரஜினி சார் அவர்கள் குசேலன் படம் பிரச்சனை வரும்பொழுது, அந்த திரைப்படம் அதே மாதிரி பாபா திரைப்பட பிரச்சனை வரும்பொழுது அந்த விநியோகஸ்தர்களுக்கு வந்து 10 கோடி ரூபாய் தன்னுடைய சம்பள பணத்துல கொடுத்துட்டாரு. திரும்ப 10 கோடி ரூபாவை கொடுக்கிற ஒரு மனுஷனுக்கு வெறும் 5 லட்சம் ரூபாய் வரி கட்டுறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, ரஜினி சாருடைய மனைவி இருக்காங்க லதா, அவங்க வந்து சில நெருக்கடிகள் சில சமயத்தில் கொடுப்பாங்க. ஸோ வீட்டில் வந்து அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது அவருடைய கவனத்துக்கு சில விஷயம் போகாது. இருந்தாலும் அவங்க கொடுக்குற நெருக்கடிக்கு சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் உடன்பாடு இல்லைனாலும் சில விஷயங்கள் அனுசரிச்சு போக வேண்டிய சூழ்நிலை. மனைவிக்கு மரியாதை கொடுக்குறாரு, பெண்மைக்கு மரியாதை தர்றாரு, தன்னுடைய மனைவிக்கு ஒரு சலுகை தர்றாரு. அதுல வந்து ஒரு சின்ன சிக்கல் தான் அந்த வரி பாக்கி. இது எல்லாருக்கும் புரியாது. புரிஞ்சாலும் அதை பத்தி வேணும்னே அதை பிரச்சாரமாக்கி அவர் மேல கெட்ட பேர் வரணும்னு நினைக்கிறாங்க. 10 கோடி ரூபாய் தூக்கி கொடுத்தவருக்கு விநியோகஸ்தர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஒரு மேட்ராங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ ரஜினிகாந்த் அவர்களை தூற்ற வேண்டும், இது பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி தான் ரஜினி சார் சொன்னார், இது நமக்கு ஒரு பாடம் தான். ஸோ அந்த தவறை வந்து இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரே வந்து தன்னுடைய ட்விட்டர் பதிவில் சொல்லியிருந்தார். ஸோ அதனால ரஜினி சார் வந்து உண்மையிலே நல்ல மனிதர் தான். சில குறைகள் இருக்கலாம், ஆனாலும் ஒரு நல்ல மனிதர் தான். ஓரளவுக்கு மனிதனைப்படுத்தவர், ரொம்பவே நியாயமா நடந்துக்கணும்னு நினைக்கிறவர், யாரையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவா இருப்பாரு. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து உண்மையிலேயே மக்கள் நேசிக்கிறாங்க. அவருடைய தெளிவான நிலைப்பாட்டை கொடுத்துட்டா 25% வாக்குகள் பெற்று பெரும்பான்மையோடு அவர் வரது வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இது அவர் ஓட்டை பிரிக்கிறவர் கிடையாது, வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளர் அவரு. நான் சொல்றது குறைஞ்சபட்சம் 25% அப்படின்றது. ஆனா அதிகமா வரும், அவர் தான் பெரும்பான்மையோடு ஜெயிப்பாரு. ஸோ அப்ப இருக்க காரணம் சூழ்நிலைகள், இன்னும் நிறைய பேர் அவர் கூட வரப்போறாங்க. இதெல்லாம் பொறுத்து வேட்பாளருடைய இதுவே சேர்த்து வந்து மிகப்பெரிய அளவில் அவர் வெற்றி பெறுவார். 50% வாக்குகள் கூட பெறுறதுக்கு அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ரஜினி சார் வர்றதை பொறுத்து தான் வடிவேல் அவர்களோ, பார்த்திபன் அவர்களோ, பாக்கியராஜ் அவர்களோ, பாண்டியராஜன் அவர்களோ, இன்னும் பல நடிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, பிஜேபியோட ஆதரவை பார்த்துட்டு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் கூட பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, கூட்டணிக்கு வரணும்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க, ஏற்கனவே சொல்லியிருந்த பதிவில். ஆனால் அவங்களே பிஜேபியில் நாளடைவில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இதுதான் வந்து பிஜேபியின் நிலைமை. பிஜேபியோட செல்வாக்கு உண்மையிலேயே உயர்ந்துட்டே போகுது. நீங்க வேணா பாருங்க, ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை வந்து பிஜேபி பெற போறாங்க. ஓகேவா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.